பிஎஸ்சி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் ஸ்பெஷல் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். நான் என் ஊர் வந்து கேரளா. நான் 12th வரைக்கும் அங்கே தான் படிச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து சென்னை சம்பிரதா சூஸ் பண்ணும்போது எனக்கு நிறையா டிமோட்டிவேஷன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ நான் அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நான் 12th படிக்கும்போது எனக்கு ஒரு 1100 மார்க்ஸ் இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க, டாக்டர், என்ஜினியர் அந்த மாதிரி நான் கோர்ஸ் எடுத்து படிக்கல, எதுக்கு நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னு. ஈவன் என் வீட்டில் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு இருந்தாலும் டாக்டர் அந்த மாதிரி இதில் தான் போகணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் வந்து இல்லை, எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும் அப்படி ஒரு பிடிவாதம் கொடுத்து சென்னை சம்பிரதால தான் நான் படிப்பேன் அப்படி வந்து சேர்ந்தது. சேரும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. வந்த பிறகு என்னை பற்றி கார்விங் அந்த கோர்ஸ் இருக்குது. என்னோட கோச் ஷெஃப் கார்விங் கார்த்திக், அவங்களோட கார்விங் பார்த்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ தான் நான் கார்விங்கில் போய் ஜாயின் பண்ணுறது. அப்போ தான் காலேஜில் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளும் போகலாம். அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவல்ஸில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அங்கே எல்லாமே நான் வந்து பிரான்ஸ் அந்த மாதிரி மெடல்ஸ் தான் வின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மலேசியாவில் நான் வின் பண்ணுறது. மலேசியாலையும் எனக்கு ஒரு பிரான்ஸ் மெடல் தான். அதுக்கப்புறம் ஷெஃப் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் இருக்குது, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் கண்டிப்பாக, இது வந்து நம்மளோட சேர்மன் சாரோட பல வருஷ கனவு, நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அப்போவும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வந்து எல்லாத்துலேயுமே பிரான்ஸ் தான் வின் பண்ணியிருக்கோம், நான் எப்படி ஷெஃப்னு கேட்டாங்க. ஷெஃப் சொன்னால் இல்லை, உன்னால முடியும், உன்னோட கோல் செட்டு மேலே வை, நீ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். அப்போ என் மைண்டில் இருக்கிறது ஜெர்மனி, அந்த கண்ட்ரிக்கு போனோன்னா எவ்வளோ செலவெல்லாம் ஆகும். வீட்டில் சொன்னாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் அவங்கள எதிர்த்து தான் இந்த காலேஜ் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ சொல்லும்போது காலேஜில் வந்து என்ன சொன்ன, நீ பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணுங்க, செலவு பற்றியெல்லாம் யோசிக்காதீங்கன்னு தான் அவங்க சொன்னது. எங்களோட செலவு ஃபுல்லாகவே சென்னை சம்பிரதா தான். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது சென்னை சம்பிரதா மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். என் பேர் அமிர்தா. நான் இப்போ சென்னை சம்பிரதாவில் பிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுருக்கேன். என் ஊர் வந்து கேரளா, எர்ணாகுளம் தான். நான் 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ இப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கணும் அந்த ஆசைப்பட்டதுக்கப்புறம் இல்லை வேணாம், அப்படி தான் நெகட்டிவ்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்தது. வீட்டில் இருந்தாலும் ஊர்லேயே எல்லோரும் நெகட்டிவ்ஸ் தான். இல்லை உனக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம்ல, ஐடி ஃபீல்டுக்கெல்லாம் போகலாம்ல, எதுக்கு நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கிறேன்னு தான் எல்லாருமே வந்து கேட்டது. ஆனால் எனக்குன்னா குக்கிங் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே குக்கிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுது என்னென்னா குக்கிங் ஒன்லி, செஃப் அது மட்டும்தான். சென்னை சம்பிரதாவில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், அதே மாதிரி F&B சர்வீஸ், அது எல்லாமே இருக்குதுன்னு தெரியறது வந்து இப்போ சென்னை சம்பிரதாயில் வந்ததா. அதுக்கப்புறம் நான் கார்விங் பார்த்தேன், என் ஷெஃபோட கார்விங் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், புட் கார்விங் எல்லாம் பார்த்துருக்கேன், ஏப்பா சித்தப்பா எல்லாம் பண்ணி அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் கார்விங் பண்ணது சென்னை சம்பிரதாயில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தது. அது இல்லாமல் காம்படிஷனாக இருந்தாலும் சென்னை சம்பிரதாயில் சீனியர்ஸ் எல்லாம் போய் அவரோட ஃபோட்டோஸ், அப்போது நாங்களும் நினைச்சோம் இல்லை எங்களுக்கும் போக முடியுமா, இதை மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களோட எங்களுக்கு காலேஜில் வரணும். ஆட்ஸ்லாம் சீனியர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு. அப்படி அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மா கிட்டெல்லாம் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் என்னோடதும் வருமா. அதுக்கப்புறம் இப்போது என் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் என்னை பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசுவேன். அதுக்கு சென்னை சமுதா ஃபேமிலி கிட்ட தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் இப்போ ரொம்ப ப்ரௌடாக இங்கே நிற்கிறேன்னா கார்த்திக் ஷெஃபாக இருந்தாலும் என் ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தாலும், எஸ்பெஷலி பூமிநாதன் சார் நான் மெடல் அடித்ததுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து என்கிட்ட நல்லா பேசி, இதெல்லாம் ஒரு இமேஜினரி லைஃப் சார், இது எல்லாரும் பற்றியும் கேட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக, என் செல்ஃபே ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னுடைய மாலை வணக்கம். நான் இந்த விழாவில் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்று கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகின்றன. அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு உலக அளவில் ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தர நிர்ணயத்தில் அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழக அளவில் முதலிடத்திலும் இந்திய அளவில் 2வது இடத்திலும் இருக்கின்றது. உலக தரவரிசையில் முக்கியமாக அந்த டைம்ஸ் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டைம்ஸ் தி ரேங்கிங், த ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்,
அது வந்து உலக அளவில் உள்ள பல்கலைக்கழகங்களை வந்து தரம் நிர்ணயம் செய்கிற ஒரு அமைப்பு. அந்த தி ரேங்கிங்கில் அழகப்பா பல்கலைக்கழகம் 401லேருந்து 500 அந்த பேண்டு விட்த்தில் அழகப்பா பல்கலைக்கழகம் விளங்கி கொண்டிருக்குது. அதுபோல் இந்த கியூஎஸ்ங்கிறது அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் அமைப்பு. அந்த ரேங்கிங்லேயும் அழகப்பா பல்கலைக்கழகம் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பெருமைக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து காரைக்குடி என்ற இடத்துல ஒரு மிகவும் பின்தங்கிய பகுதியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் வந்து இந்த அளவுக்கு ரேங்கிங்கில் முதல் தரத்துலேயும் கேட்டகரி 1 யூனிவர்சிட்டியாக இருக்கிறது, உலக தரவரிசையில் வந்து வர்றது, இதற்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து அழகப்பா பல்கலைக்கழகம் இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் நடத்துறது விட்டு தான் எங்களால் வந்து அந்த முதல் தரவரிசை பட்டியலில் இருக்க முடியுது. இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸுங்கிறது முக்கியமாக ஸ்கில் டெவலப்மெண்ட், முக்கியமாக வந்து மாணவர்களுடைய திறனை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம். இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் மூலயமா மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பலனடைகிறாங்க. கிட்டத்தட்ட 100% பிளேஸ்மெண்ட் அந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் மூலயமாக 100% பிளேஸ்மெண்ட்டு கிடைக்குது. இந்த பிளேஸ்மெண்ட்டு தான் முக்கியமான ஒரு காரணி. நம்ம வந்து தேசிய தரவரிசையிலையும் சரி உலக தரவரிசையிலையும் சிறந்த இடத்துல அடையிறதுக்கு முக்கிய காரணம் வந்து மாணவர்களை எவ்வளவு பேர் வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கொண்டு செல்கிறீங்க, அதுதான் முக்கியமான ஒரு காரணி. அதை பொறுத்த வரைக்கும் அழகப்பா பல்கலைக்கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு அதனுடைய அந்த கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ், அதுலேயும் முக்கியமான சொல்லப்போனால் சென்னை அமிர்தா, இது வந்து மிகச்சிறப்பாக செயல்படுது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சென்னை அமிர்தாவில் 100% வேலைவாய்ப்பு அவங்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்குது. அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதில் படிக்கிற அந்த மாணவர்கள் ஒரு மிகச்சிறந்த பரிசுகளெல்லாம் பெறுறாங்க. இப்போ வந்து அந்த கல்னரி என்று கூறக்கூடிய அந்த சிறப்பான ஒரு விஷயத்தில் சென்னை அமிர்தா வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 124 வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கோல்டு மெடல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் மாணவிகளோட செயல்பாடு மட்டும் கிடையாது, அதற்கு காரணமாக இருக்கிற ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறதுக்கு முக்கியமாக அதோடைய சேர்மன் மிஸ்டர் பூமிநாதன் அவர்கள், இவர்கள் எல்லாம் முக்கிய காரணமாக இருக்கத்தொட்டு தான் இன்றைக்கி ஸ்ரேயாங்கிற அந்த ஒரு மாணவியும் அமிர்தாங்கிற ஒரு மாணவியும் பல தங்க பதக்கங்களை வென்று வந்திருக்காங்க. ஜெர்மனில் போயிட்டு ஒரு பதக்கங்கள் பெற்று வருவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு ஜெர்மன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில் ஓரியன்ட் நேஷன் அப்படின்னு சொல்ல போனால் அது வந்து ஜெர்மன். அந்த ஜெர்மனில் போயிட்டு உலக அளவில் வந்து கோல்டு மெடல் பெற்று வராங்க அப்படின்னா அதற்கு வந்து கொடுக்கப்படும் பயிற்சி, அந்த பயிற்சிக்கு தேவையான ஊக்கம், இதெல்லாம் முக்கிய காரணம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை அமிர்தா வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு மாணவர்களை வந்து நல்லா தயார்படுத்துகிறாங்க. எனக்கு சென்னை அமிர்தாவை பற்றி நல்லாவே தெரியும். நானும் வந்து அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து தான் துணைவேந்தராக இருக்கேன். பேராசிரியராக இருக்கும்போதே சென்னை அமிர்தாவுக்கு போயிட்டு நான் வந்து அதை விசிட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான எனக்கு வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கு. அப்போவே பார்த்தோன்னா சென்னை அமிர்தாவில் வந்து இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகச்சிறப்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் வந்து வெறும் பேச்சுக்காக சொல்ல, மிகச்சிறப்பான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தோடு ஒரு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் உண்மையே வந்து பெருமைப்படுகின்றோம். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு இது போன்ற சென்னை அமிர்தா போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் அந்த மாணவர்களை வந்து தயார்படுத்துறது, முக்கியமாக நம்ம இப்போ வந்து இந்திய அளவில் வந்து ஸ்கில் ஓரியன்ட் ப்ரோக்ராம் தான் வந்து மிக பெரிய அளவில் வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து பல நாடுகளில் சென்று வருவதற்கான வாய்ப்பு ஆராய்ச்சி நிமித்தமாக. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நான்
அதிக நாட்கள் கிட்டத்தட்ட 4-5-6 வருடங்கள் வந்து என்னுடைய போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்சை வந்து ஜப்பானில் தான் செஞ்சுருக்கேன். அங்கே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஜப்பானிய நண்பர்கள் கூறுவது என்னென்னா, இந்தியாவுக்கு நாங்கள் வந்து எவ்வளவோ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் இந்தியர்கள் வந்து அந்த ஸ்கில் ஓரியன்ட் ப்ரோக்ராமில் பின்தங்கி இருக்காங்க. அவர்களுக்கு வந்து உலக அளவில் பல அரசியல் காரணங்களுக்காக ஒரு சில நாடுகளை பிடிக்காமல் இருந்தாலும், ஆனால் அவங்க வந்து திறமையானவர்களாக இருக்கிறதுனால அவங்கள வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியர்களை வந்து ஸ்கில்லில் நல்லா டெவலப் பண்ணியாச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு என்னுடைய ஜப்பானிய நண்பர்கள் பலர் என்னிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து இந்திய அரசாங்கமும் முக்கியமாக தமிழக அரசு மாணவர்களை வந்து பெரிய அளவில் வந்து ஊக்குவிக்கிறாங்க. இப்போ வந்து அதாவது நான் முதல்வன்கிற ஸ்கீம் வந்து முக்கியமாக அதோட மெயின் ஃபோக்கஸே மாணவர்களை திறமை வாய்ந்தவர்களாக மாற்றி அவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதில் வந்து அழகப்பா பல்கலைக்கழகம் இது போன்ற முக்கியமாக நம்முடைய சென்னை அமிர்தா போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவது இந்த தமிழக அரசு மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய அளவில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து மிகச்சிறந்த இடத்துல அவங்களுடைய எண்ணங்களை, அரசாங்கத்தோட எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதமாக நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்களை வந்து தயவு செய்து வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் இதை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். மாணவர்களுடைய திறமைகளை வளர்க்க வேண்டும். திறமைகளை வளர்த்து அவர்களை வேலைவாய்ப்புக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நம்முடைய சென்னை அமிர்தா வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த மாணவர்களை ஒரு பயனுள்ள ஒரு கிராஜுவேட்ஸ் அது மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு இவங்க பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்து கொண்டு, உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக இன்று பரிசுகள் பெற்ற ஸ்ரேயா மற்றும் அமிர்தா இந்த மாணவிகளை நான் மனமாற வாழ்த்தி, என்னை இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய முக்கியமான பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய நாள். ஏன் அப்படின்னு கேட்டால், அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தர் நேரடியாக வந்து இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க தாரகைகளான ஸ்ரேயா அனீஷ் மற்றும் அமிர்தா மாணவிகளை நம்மளுடைய விசி பல்கலைக்கழக துணைவேந்தர் நேரடியாக வந்து வாழ்த்தினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்ரி 4 years ஒன்ஸ் ஜெர்மனியில் கல்னரி ஒலிம்பிக் நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ வருஷமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 வருஷமாக நடக்குது. இது வரைக்குமே யாருமே தங்கப்பதக்கம் வென்றதில்லை இந்தியா சார்பாக. முதல் முறையாக இந்த வருஷம் நம்மளுடைய மாணவர்கள் மாணவிகள் 3 தங்கப்பதக்கத்தை வென்றாங்க. அதில் ஒருத்தவங்க ஸ்ரேயா அனீஷ். ஸோ இந்தியாவுக்கே முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க தாரகை நம்ம சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக நடந்த 27 வருஷத்துக்கு அப்புறம் துபாயில் நடந்த கல்னரி ஒலிம்பிக்கில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக ஸ்ரேயா அனீஷ் ஒரு கோல்டு மெடல், அமிர்தா ஒரு கோல்டு மெடல். ஸோ இந்தியாவுக்கே இதுவரைக்கும் யாருமே வாங்காத தங்கப்பதக்கங்களை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா உலக நாடுகளையும் கல்னரி ஒலிம்பிக்கில் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. இதன் மூலம் நம்மளுடைய சென்னை அமிர்தாவுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உலகம் தெரிஞ்சுக்க முடியும். எங்களுடைய பெரிய சந்தோஷமாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட் அலுமினி ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியும். இது வரைக்கும் 25,000 ஸ்டூடெண்ட்டை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான அலுமினி ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனமாக சென்னை அமிர்தாவை இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். தேங்க்யூ வெரி மச்.